ஹாய் விவோஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரோட்டு கடை சட்னி. இந்த விழுப்புரம் விருதாச்சலம் ரோட்டில் வந்து மிட் நைட்டில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த தோசைக்கு இந்த சட்னி ஊற்றுவாங்க பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாள் அந்த சட்னி சாப்பிட்ட அனுபவத்தில் அதே டேஸ்ட்டோட அந்த சட்னி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேனில் 3 பல்லாரி வெங்காயத்தை ஒன்று பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கூட நிறைய பச்சை மிளகா போடலாம், ஒரு 20 போல் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 பூண்டு பல், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 கப் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பேனில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த சட்னியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தான் தண்ணி நிறையா ஊற்றணும், ஏன்னா அந்த காரம் சுல்லுன்னு இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், அது எப்படி தெரியுமா சாப்பிட்ணும், ஒரு பவுலில் 2 இட்லி போட்டுக்கோங்க. அதில் நல்லா முழுகிற அளவுக்கு இந்த சட்னியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு அடிச்சிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.